வந்து சாக்லேட் ஜாம் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பால் மாவு எடுத்துருக்கோம். பால் மாவு வந்து நம்ம தேவைக்கு எவ்வளோ நாளும் போட்டுக்கலாம். இது வந்து சீனியும் நம்ம இனிப்புக்கு, ஏன்னா ஜாமுனாலே நமக்கு இனிப்பு தான் அதிகமாக இருக்கும், அதனால நம்ம அவ்வளோ போட்டிருக்கோம். இது வந்து கொக்கோ பவுட்ரு. கொக்கோ பவுடர் வந்து நம்ம ரொம்ப போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மையாக இருக்கும். நம்ம அதுக்கு தக்கன சீனி போட வேண்டியது வரும். இது வந்து பட்டர் வந்து நல்லா உருகி போய் தான் இருக்குது, அதை போட்டுரும். இப்போ நம்ம அதுக்கு கொஞ்சம் பால் ஊற்றி அடிக்கணும். நம்ம ரொம்ப ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் தான் ஊற்றணும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா அதுக்கு கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்திருக்கோம். இந்த அளவு கெட்டியாக இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறோம். பால் ஊற்றி மறுபடியும் அரைச்சிக்கிறோம். நம்ம சாக்லேட் ஜாம் வந்து இந்த மாதிரி அரைச்சி செஞ்சு வச்சுருக்கோம். மிக்சியில் போட்டு அடித்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நம்ம ப்ரெட்டில் தடவி சாப்பிட்றதுக்கு நல்லா தெரியாது. இதுன்னா நமக்கு வந்து ப்ரெட்டில் தடவி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டிலையே ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை, செஞ்சு முடிச்சாச்சு. ஒரு டப்பா எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ நம்ம அரைச்சிருக்கிறத தூக்கி இதில் ஊற்றி வச்சுக்கிறோம். நமக்கு வந்து கை படக்கூடாது, ஸ்பூன் வச்சு தான் எடுக்கணும். இந்த அளவுக்கு இருக்கு. நம்ம இந்த மாதிரி ப்ரெட் எடுத்துக்கிட்டு இதை நம்ம தடவி கொடுத்தோம்னா பிள்ளைய வந்து 2 ப்ரெட்டு சாப்பிட்ற இடத்துல 6 ப்ரெட்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டில் இருக்கும். இது நம்ம வீட்டில் இது வந்து எல்லாமே வாங்குகிற பொருள் தான். கடையில் எல்லா கடையிலையும் கிடைக்கும். இது பால் மாவு, கொக்கோ பவுட்ரு, இதெல்லாம் வந்து பெரிய பெரிய கடைகளில் கிடைக்கும். இதை தடவி கொடுத்தோம்னா பிள்ளைய அழகாக சாப்பிடுவாங்க. ப்ரெட்டு பிடிக்காதவங்களுக்கு கூட அழகாக பிடிக்கும். அந்த அளவுக்கு இது வந்து சாக்லேட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கெட்டியாக அரைச்சோம்னா இது வந்து சாக்லேட் ஆயிரும், அவ்வளோதான். இது தடவி இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். வீட்டிலையே ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம். இது வந்து ரொம்ப வந்து செலவு வராது. வெளியில் வாங்க போனால் அந்த டப்பாலாம் வாங்க போனோம்னா 500 ரூபாய்கிட்ட வரும். அந்த அளவுக்கு வந்து வீட்டிலே நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம். கெட்டியாக நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா பால் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டோம். இந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் பால் நான் நிறையா ஊற்றினேன். கெட்டியாக வேணும், சாக்லேட்டு கெட்டியாக செய்யணும்னு நினச்சோம்னா பாலை கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டு செய்யலாம். ஆனால் கொக்கோ மாவு வந்து கண்டிப்பாக போட்டே ஆகணும். பால் மாவும் போடணும். மற்ற எதுவும் இதில் கலந்துடக்கூடாது, டேஸ்ட் இருக்காது. கை வச்சு நம்ம எடுத்தோம்னா கெட்டு போயிடும். அதனால நம்ம ஸ்பூன் வச்சு தான் இதை எடுத்துக்கிறணும். எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிடணும். அது வாட்டுக்கு இருக்கும், ஒரு வாரம் நாளும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா, நம்ம கடையில் ஜாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஜாம் வாங்கி கொடுத்தோம்னா அது சத்தும் வேறு. பால் மாவுலாம் சேர்ந்துருக்கு, பட்ரு போட்டிருக்கோம். பட்ரு உங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா வாசம் இல்லாத எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடுங்க. ஊற்றி நம்ம அடிக்கும்போது அது நல்லாயிருக்கும். நம்ம வெண்ணெய் போடுறது, எண்ணெய் ஊற்றுறதெல்லாம் இந்த சாக்லேட் வந்து சைனிங்காக இருக்கும். பார்க்கும்போது நல்லா கண்ணாடி மாதிரி மினுங்குது. நம்ம அதெல்லாம் போடாமல் நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி இட்லி மாவு மாதிரி இருக்கும், தோசை மாவு போல் இருக்கும். இப்படி நம்ம பட்ரு எண்ணெய் ஊற்றி செஞ்சால் தான் இந்த சைனிங் வரும், நல்லா மினுக்கமாக இருக்கும். அதுக்காக நம்ம நெய் ஊற்றிடக்கூடாது, நெய் வாடையாயிரும். கொக்கோ பவுடர் வாடை வராது, சாக்லேட் மனம் இருக்காது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.